நம்ம வந்து டூப்ளிகேட் லுக்கப்ல வந்து, அதாவது VLOOKUP படிக்கும்போது டூப்ளிகேட்ஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் எடுக்கும். செகண்ட் ரெஃபரன்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்ப செகண்ட் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். பாருங்க, இங்க சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அகைன் சண்டே, வெனஸ்டே, சேம் இதுதான் என்கிட்ட என்னுடைய இதுல வேற ஒரு லொகேஷன்ல நம்ம இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேட்லாங் கொடுத்துருக்கேன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அகைன் வெனஸ்டே. பட் ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இங்க வரணும், பிளஸ் இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இங்க வரணும். ஏன்னா டூப்ளிகேட் பாத்தீங்கன்னா சண்டே 2 டூப்ளிகேட் இருக்கு, வெனஸ்டே 2 டூப்ளிகேட் இருக்கு. இது வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, ஈக்குவல் டு இஃப் VLOOKUP சண்டே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன். ஆல்ரெடி VLOOKUP தெரியாது அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு VLOOKUP நான் சொல்லி கொடுக்குறேன். ரெஃபரன்ஸ் லுக்கப் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டேன். அகைன் என்னுடைய டேட்டாவோட ரேஞ்ச் எடுத்துட்டேன். கமா டோட்டலா நமக்கு 2 இருக்கு. 2 கமா 0 க்ளோஸ் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு என்னுடைய ரெஃபரன்ஸ் கமா 1 கமா லேட்லாம் எடுத்துட்டேன்னா பாருங்க, ஆக்சுவலா நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்திருக்கும், ஒரு ஃபால்ஸும் இருக்காது. ஓகே, தேங்க்யூ. அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலா உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நீங்க ரெஃபரன்ஸ் கரெக்டா சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். டூப்ளிகேட்லாம் இருக்கும்போது உங்களுக்கு VLOOKUP படிக்கிறதுக்கு ஈஸியா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.